வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் நேற்றிரவு கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை, அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவின் மாநில தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் விமான நிலையத்தில் வரவேற்றனர். இன்று காலை கோவை வேளமேடு பகுதியில் அமைந்துள்ள பிஜேபி புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் இன்று மாலை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா உலகிற்கே வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கோவையில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் குறிப்பிட்டார். மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட உள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்கவும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கவும் அனைத்து கட்சிகளின் கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடைபெறவுள்ள அனைத்து கட்சிகளின் கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற 40 கட்சிகளை அழைக்க முடிவெடுத்து அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் கூறினார். தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா சென்னையில் உள்ள பூஞ்சேரியில் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடக்க விழாவில் தவேகாவின் தலைவர் விஜய் பங்கேற்று சில முக்கியமான அரசியல் முடிவுகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.